என்னடா சந்தர், இந்த 2 பேர்ல யாரா கல்யாணம் பண்ணும்? இதுல என்ன சந்தேகம்? இவளா? இவளா? ஆமா. இவளா கீதா? ஆமாண்டா. என்னடா இதெல்லாம்? சந்தர், இந்த கல்யாணம் நடக்க கூடாது. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்து. என்னடா உடற? அன்னைக்கு டென்னிஸ் கோர்ட்ல அதுதான் கல்யாணம் பொண்ணுன்னு எனக்கு ஒருத்தி காட்டினியே, அப்ப நான் பார்த்தது கீதா. என்ன இப்ப வாசல்ல ஆர்த்தி எடுத்தாலே ஒருத்தி ராணி, அவளைத்தான் எனக்கு வருங்கால மனைவியா இருந்துச்சு. நான் கரெக்டா கீதாவை தானடா காட்டினா, நீ எப்படி ராணியை பார்த்திருக்க முடியும்? ஐயோ, நான் பார்க்கறதுக்குள்ள கீதாவையும் ராணியை இடம் மாத்தி விதி என் கூட விளையாடி இருக்கா. ஆனா அந்த விதிக்கு நான் இரையாக மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ராஜா தம்பி, உங்களுக்கு கீதாவுக்கு கல்யாணம்னு ஊரே திரண்டிடுச்சு. உறவுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. இந்த நேரத்துல கல்யாணம் வேண்டாம்னு சொல்றது நல்லதில்ல, நியாயமும் இல்ல. எது நியாயம்? அவளுக்கு நியாயம் வழங்கணுங்கிறதுக்காக எனக்கு இந்த அநியாயம் நடக்கணுமா? நான் எப்படி கீதா கழுத்துல தாலி கட்ட முடியும்? என் அறிவு இதயம் ரெண்டுமே அனுமதிக்க மாட்டேங்கிறேன். தம்பி, சுலபமா நீங்க வேண்டாம்னு சொல்லிடலாம். இந்த கல்யாணம் நின்னுட்டா கீதாவுக்கு இந்த ஜென்மத்துல மாங்கல்ய பாக்கியமே இல்லாம போயிடும். ஏன் இல்லாம போயிடும்? கீதாவுக்கு இருக்கிற பணத்துக்கும் தகுதிக்கும் என்னை விட உயர்ந்த மாப்பிள்ளை நீங்க நினைக்கிற நேரத்துல கிடைக்க மாட்டான். பிரச்சனை அது இல்ல தம்பி. நீங்க எப்படி ராணிய மனைவியா நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றீங்களோ, அதை விட பல மடங்கு கீதா உங்களை கணவனா நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு. தம்பி, கீதாவால அன்னைக்கு வாங்க முடியாம போன புடவைய நீங்க பரிசு பொருளை அனுப்பிச்சு வச்சப்போ அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? நானும் அவரும் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, போன ஜென்மத்திலையும் கணவனும் மனைவிமாத்தான் இருந்திருப்போம்னு சொல்லி பெருமைப்பட்டு, அடுத்து வர ஜென்மங்கள்ல கூட நீயும் ராஜனும் கணவன் மனைவியா வாழணும்னு வாழ்த்துட்டு கூட வந்தேன். நீங்கெல்லாம் வாழ்த்திட்டா நான் கூட வாழ்ந்துட முடியுமா? ஏண்டா முடியாது? நல்லா வாழ முடியும். கீதாவை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவ படிச்சவ, பண்புள்ளவ, பெரிய பரம்பரையில பிறந்தவ. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ராணியை காட்டிலும் 1000 மடங்கு உன்னுடைய இல்லற வாழ்க்கையில அவளால உன்னை சந்தோஷப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அவளால உனக்கு எந்த விதமான குறையும் வராதரா? தம்பி, தாய் தந்தை இல்லாத அந்த பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா வாய்க்கணும்னு நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். அந்த பெண்ணு வாழ்வு நாசமாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேங்கிற பழி என்னால தாங்கிக்க முடியாது. அங்க கூடி இருக்கிற அத்தனை பேர் முன்னால என்ன கை விட்டுட்டீங்க. தூக்கு போட்டு சாகர தவிர எனக்கு வேற வழியே இல்லை. என்னடா எல்லாரும் மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க? என்னடா டிஸ்கஷன்? ஏன் பேச இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, மாப்பிள்ளை டிரெஸ் கலர் மாறி போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டேய், கலர் நல்லா இருக்கு. கலர் எதுவா இருந்தாலும் துணி கொண்டு வரடா. ஏய், சொல்ல உன் பிள்ளைக்கு. இவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் நினைச்சது ரைட்டுன்னு பேசிட்டு இருப்பான். டேய், எப்பவும் நாம நினைக்கிறதே ரைட்டுன்னு பிடிவாதம் பண்ணக்கூடாதுடா. ஏண்டா, உனக்கு மேட்சா இருக்குன்னு உனக்கு வேண்டியவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க செலக்ட் பண்ணி மதிப்பு கொடுறா. மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டி வரப்போறா. இதெல்லாம் ஒரு பெரிய குறையா? உங்க அப்பா தன் கல்யாணம் தன்னைக்கு என்னையே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என் புள்ள கூட இருக்கேன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாரு. என்னையே மேல் நாட்டுக்கு இழுத்துட்டு போறேங்கிற. ஆமா ஆமா, இவன் இல்லாம என்னால ஒரு வேலை கூட இருக்க முடியாது. முகூர்த்த சீக்கிரம் முடிஞ்சாதான் நாங்க பிளேயர் பிடிக்க முடியும். கமான் கமான், ஹரி ஹரி, வரி வரி வரி, கமான் கமான். டேய் ராஜா, பாத்தியாடா, இந்த கல்யாணம் நடக்கிறது தான் உங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனை சந்தோஷம், எவ்வளவு திருப்தி. திருப்தி பட வேண்டியவன் தான், வாழ போறவன் தான். ராணியை தவிர வேற எந்த பெண்ணோடையும் வாழ்க்கை நடத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ராணியத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்னமா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராணி கீதா அவனுடைய உயிர் தோழி. தன்னுடைய சிநேகத்துக்கு கிடைக்காத உன்னை அவன் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டானா? கீதாவையும் அடிச்சு, ராணியை அடிச்சு, எங்களையும் அடிச்சு ஒரு பழையத்தையே உண்டாக்குறேன். டேய், உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன்டா. டேய், இந்த நல்ல காரியத்தை மனசார ஏத்துக்கடா. தம்பி, உங்க காலை வேண்டாலும் பிடிக்கிறேன். கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க, கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. மூர்த்தாள நெருங்கிருச்சா? ஐயா ஆத்திரப்படுத்துறாரு. வர நீ போ. சரி, கல்யாணத்தை நாம நிச்சயிக்கிறது இல்ல, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. டேய், நீ மாலைய வேண்டாம் தான் கழட்டி இருந்த, அது எங்க போய் விழுந்திருக்கு பாருடா. தெய்வ சங்கல்பம். வாட சொன்ன கல்ற, வாடா. தயவு செய்து என்ன தொந்தரவு செய்யாதீங்க. என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது 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 முடியாது. என்ன முடியாது? ஏன் மாப்பிள்ளை உண்மையில இருக்காரு? ஒண்ணு இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை நம்ம வீட்டுலதான் தங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓஹோ, அதுக்காக தான் முடியாதுன்னு சொல்றாரா? மாப்பிள்ளை சார், கல்யாண
கல்யாணம் முடியட்டும். கீதாவோட 10 நிமிஷம் மனசை விட்டு பழகி பாருங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கூட போக மாட்டீங்க. எழுந்துருங்க, எழுந்துருங்க. வாங்க சார், வாங்க, நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. இன்னும் இங்கே இருக்க? வேற உன் சிநேகிட்டு வண்டியெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சாப்பிடாம போயிட்டா உங்களை போய் கவனிமா. இப்போதான் தாலி கட்டிட்டு இருக்காங்க, பாத்துட்டு வந்துடுறேன். அங்கே நின்னு பார்க்கலாம். ஆமா, மாங்கல்யம் தந்து நானே நாம